நாளைக்கு போய் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. என் மேல பழி போட்டுட்டாங்க, நானே என் மக்களை கொல்லுவனா, கரூர்ல என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும், பேசலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். பேசுவாப்ல என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். ருக்கோ ஜரா, சபர் கரோ. சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. ஆமாம், உண்மை. அதிகாரிகள் யாரு வாங்குறது? அதுக்கு போல நம்ம ஆளுங்க வாங்குறாங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடைபெறுவதாக தாவேக்குவை சேர்ந்த வழக்கறிஞரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரி யாரு வாங்குற? நம்ம ஆளுங்க வாங்கிட்டு இருக்காங்க. சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்த தளபதி அவர்கள் இன்று கரூர் மண்ணிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக காலெடுத்து வைத்திருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் நடத்துகின்ற அந்த கூட்டம் நடந்தது. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கான முன்னேற்பாடுகள் சரியாக செஞ்சிருக்கணும். இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது வந்து கரூர் மாவட்டத்துக்கு ஒரு கருப்பு தினம். மனசே நடுங்குது. அந்த அளவுக்கான ஒரு துயர சம்பவம். குச்சமே இல்ல. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஏன் இந்தியாவே உலுக்கி போட்ட இந்த மரணத்திற்கு பல்வேறு காரணங்களை இதுவரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லி வந்தார். என் மீது பழி போட்டாங்க, என் மேலேயே பழி போட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸை உள்ள விட்டாங்க, கத்திய வச்சு குத்துறாங்க, கூட்டத்துக்கு வந்து பின்னாடி இந்த ஆளை வச்சு தள்ளி விட்டாங்க, திட்டமிட்டு செருப்பு வச்சு வீசினாங்க, தண்ணி பாட்டில் வீசினாங்கன்னு பல்வேறு காரணங்களை சொன்னாங்க. மானே, உனக்கு தெரியாது, நேற்று நைட்டு ஃபுல்லா பகுதி தெருவில் குண்டு போட்டுருந்தானுங்க. டம்மு டிம்முன்னு சத்தம். இவனுங்களுக்கு பயந்தே நான் ஒண்ணு கூட போகாம அடிக்க வச்சிருந்தேன் தெரியுமா? கரூர்ல காவல்துறை அழகா நம்மளை உள்ள கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நானே நம்பி ஏமாந்துட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்பு, உனக்கு வராது. காவல்துறை லைட் ஹவுஸ் ஏரியா, டோல்கேட் பகுதி, மேம்பாலம் பகுதி, அப்புறம் உழவர் சந்தை, இந்த 3ல 2க்கு காவல்துறை வந்து அனுமதி தர முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அது ஏற்கனவே நெருக்கடியான பகுதி. இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? கரூர்ல உள்ள லைட் ஹவுஸ் சொல்லுவாங்க. இது ஒருவேளை பர்மிஷன் கொடுத்திருந்தா அந்த ஆழத்தை காமிங்க, ஆத்தோட ஆழத்தை, இந்த ஆற்றினுடைய ஆழம் இது இங்க இருந்து விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறது நீங்களே பாருங்க. பர்மிஷன் கொடுத்திருந்தா ஒருத்தரும் இங்க இருந்து தாவி குதிச்சு கூட்ட நெரிசல்ல எல்லாருமே பொத்த கீழே விழுந்திருப்பாங்க. அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் வாங்குறீங்களா? சிலை இருக்கு அந்த பக்கம். முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலைகள் இருக்கு. மரத்தை பார்த்தாலே மரத்துக்கு மரம் தாவுறவங்க இந்த தலைவர்களுடைய சிலை விட்டு வச்சிருப்பாங்களா அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? அப்படியே இந்த பக்கம் காமிங்க, நேரா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, ஒரு பாரத் பெட்ரோலியம் நேரா பக்கத்துல இருக்கு பாருங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல பூந்து அந்த பெட்ரோல் டீசல் போற கண்ணெல்லாம் எடுத்து அவங்க எங்க அடிச்சிருப்பாங்க, அப்புறம் என்னென்ன பண்ணிருப்பாங்க, எது மேல ஏறி இருப்பாங்க அப்படிங்கிற உங்க பார்வைக்கு விட்டுறேன். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்கள போற ஊசி போட்டு கொண்டு வரணும், அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா. உங்க வண்டிக்குள்ள நாமக்கல் ரோட்ல ஒருத்தன் விழுந்தான்ல, அதையும் காவல்துறை தான் தள்ளி விட்டுச்சா? சரி, வந்துருது வண்டி 5 மணிக்கு வந்துருது. நீங்க என்ன சொல்றீங்க? எங்களை திட்டமிட்டு காவல்துறை உள்ளே கொண்டு தள்ளியது, நாடகமாடியதுன்றாரு. ஏன் அப்படி புழுதினி பள்ளி பிறந்தவன? நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரி, இங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்காங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும். சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. சோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி
கிரௌட கொஞ்சம் 2 சென்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சிட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. வெக்கமா இல்ல? அவனுக்கு சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டானா நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு என்னுடைய தங்கைகள், என்னுடைய அக்காக்கள், பிள்ளைகள் தெய்வங்களைப் போல என்னுடைய ஸ்கிரீன்ல போய் என்னுடைய முத்தம் கொடுத்து தளபதி மாமா, விஜய் மாமான்னு சொல்லுவாங்கன்றீங்களே, அந்த பிள்ளைங்க காலையில இருந்து பட்னியா கிடக்குமே அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்பு தெரியுதுடா. இன்னைக்கு கொடுக்கல ஸ்நாக்ஸ் பை, அன்னைக்கு ஸ்நாக்ஸ் பை கொடுக்கப்பட்டுச்சா? இல்லைங்க. உங்க கையில தான் ஆட்சி இருக்கு, உங்கள் கையில தான் காவல்துறை இருக்கு. இப்படி 41 பேர் மரணத்துக்கு இந்த பர்டிகுலர் போலீஸ் தான் காரணம் என்று உங்களுக்கு தெம்பும் தைரியமும் இருந்தால் வழக்கு போட உங்களுக்கு தைரியம் இருக்கா? நாமளே கிடையாதுப்பா, வீணா வந்து ஏமாந்து போற சொன்னா கேளு. நான் என்னுடைய உறவுகளை இழந்து வழியிலும் வேதனையிலும் இருக்கும்போது இந்த விஜய் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்கன்றாங்க. யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். சார் 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 ஓ 30 பேர் இறந்துருக்காங்க. ஓடு 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 ஓடினே இருக்கிறாரு. திருச்சி ஏர்போர்ட்ல நீங்க பத்திரிகையாளர் வந்து கரூர்ல 30 பேர் இறந்துருக்காங்கன்னு கேட்கும்போது 30 பேர் இறந்தது திமுகவுடைய திட்டமிட்ட சதி, செந்தில் பாலாஜியின் திட்டமிட்ட சதி அப்படின்னு ஏன் சொல்லல? ஸ்டாலின் அவர்களை சொல்லல. ஏன்? அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு, பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அவரை நான் சொல்லல. இதை சொன்னா சட்டமன்றத்துல போட்டு பொழந்துறாங்க, அந்த மாதிரி பொழந்துறாங்க திருப்பி. அவரை நான் சொல்லவே இல்லை. மலேசியாவில் வலியும் வேதனையோட தான் ஆடினீங்களா? ஓ, வலியும் வேதனையோட இந்த கடைசியில சாவுக்கு ஆடுவாங்க பாருங்க, ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஆடினீங்களே, அந்த லாஸ்ட் டான்ஸ் வந்து கரூர் மக்களுக்காக தான் ஆடினீங்களா சார்? குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, கை போறந்தா பொங்கலே, சூரியனுக்கு படைக்கதான் சக்கர சக்கர பொங்கலே. கரூர்ல இறந்து போன அந்த குடும்பத்தாருக்கு அனுதாபம் சொல்ல தானே வந்தீங்க? ஆமாங்க. ஆறுதல் சொல்ல தானே வந்தீங்க? ஆமாங்க. இரங்கல் தெரிவிக்க தானே வந்தீங்க? ஆமாங்க. அவங்களுக்கான புண்ணுக்கு மருந்து போட தானே வந்தீங்க? ஆமா ஆமா ஆமா. உங்களுடைய வலியை கொட்ட தானே வந்தீங்க? ஆமாங்க. அப்புறம் எதுக்கு சார், என்ன டேஸுக்கு சார்? என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? இடைத்தேர்தலில் வச்சு செய்யுங்கன்னு ஓட்டு கேக்குறீங்க, அப்ப ஓட்டு பிச்சை எடுக்க தான் வந்தீங்களா? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திற்கு ஒரு நடிகரை, ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்க்க போய் இறந்தவங்களுக்கு எதற்கு அரசு பணி? இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும். இல்ல பொது இடத்துக்கு போனா அதுதான் சொல்றேன். பொது வேலைக்கு போய் சேர்த்தா, பொது வேலைக்கு போய் சேர்த்துட்டா கூட பரவாயில்ல. சுதந்திர போராட்ட வீரரு ராணுவத்துல போய் சேர்த்தா அந்த மாதிரினா பரவாயில்ல. ஒரு போலீஸுக்காரன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு கட்சி மீட்டிங் வரான், அங்க வந்து வரான், அவனுக்கு அரசு வேலைடான்றான். இது எந்த விதத்துல நாடி அங்கேயா போகுது? அவனுக்கு கூறான வேலை நடிகர்களை பார்த்து வந்து வேலை கொடுத்தா இல்ல. எந்த விதத்துல சட்டம் எங்க போகுது? நீதிபதியில என்ன பண்றாங்க? இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு நொன்னாங்கிற தலைமைச் செயலகத்துல நீங்க ஒரு போர்டு ஒட்டி இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு போட்டீங்களே, எதுக்கு போட்டீங்க? அந்த போர்டு வச்ச பூமர் நீதானா? பூமரா? ஆமா. என்ன எல்லாம் எப்படி எழுதிச்சு? அப்படி எல்லாம் கரெக்டா எழுதி வைக்கணும். முறையான அனுமதி பெற்று தான் உள்ளே வர வேண்டும் அப்படின்னு போட்டீங்களே, எதுக்கு போட்டீங்க? அங்க தலைமைச் செயலகத்துக்குள்ள இவர்கிட்ட அனுமதி பெற்று முக்கியமான ஆட்கள் மட்டும் தான் வரணுமா? ஆனா அரசு அலுவலகங்கள்ல சேர் போட்டு எல்லாரும் உட்காரலாமா? என்ன சார் இது? அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கிறோம், கூட்டியும் கொடுக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.